Actually, ancient civilization numbers are invented and they remembering for building construction. In building, there is laying floor tiles and raising walls, two things. And for laying floors, squares and constructing houses, cubes is necessary. There are two things. One is the number side. Number side and பார்த்தோன்னா number is multiplied with another number. So numberன்னு பார்த்தோன்னா basic number வந்து 1. அந்த 1 வந்து இட்ஸ் நைதர் அ ப்ரைம் நார் அ காம்போசிட். அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பர்ஸ்க்கு மேலே காம்போசிட் நம்பர்ஸ் வந்து ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் பற்றி படிப்போம். காம்போசிட் நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைம் நம்பர் மல்டிப்ளைட் பை ப்ரைம் நம்பர் வித் ஃப்ரீக்வன்சிஸ் நம்ம எழுதுவோம். ஸோ ஃப்ரீக்வன்சிஸ்னு வரும்போது அதில் லாஸ் ஆஃப் இண்டைசஸ் அண்ட் போர்ட் மேத்ஸ்லாம் வரும். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு இப்போ இதெல்லாம் பார்த்தது நம்பர்ஸ் பற்றி. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ ஃபேக்டர்ஸ். இந்த சைட் சைன் அண்ட் ரூட் சைட் பற்றி பார்த்தோன்னா ஸ்கொயர்ஸ் க்யூப்ஸ் ரெண்டுலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பற்றி படிப்போம். ஸோ டைரக்டட் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் ஹவுஸ் ஃபைனலி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வாட் இஸ் த ரூட் காஸ், இது எதனால் எந்த பில்டிங்கை வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்கொயர் டைல் பார்த்தோன்னா 2 tiles and 5 tiles இதை வச்சு தான் ஃபுல் எல்லா ரூம்ஸையும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரூட் காஸ் கண்டுபிடிக்கும்போது இப்போ இது வந்து ரெக்டாங்கிள், இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாமல் வரும்போது அதோட ரூட் காஸ் இதை மாதிரி ஃபுல் பில்டிங்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ரூட் காஸ் கண்டுபிடிக்கும் போது இது ஒரு சின்ன ரெக்டாங்கிள்னு தெரிய வரும். இந்த ரெக்டாங்கிள் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர். இதோட வந்து இப்போ நீ இதை ஆர்டர் பண்ணணும், இதை வச்சு இந்த ரெக்டாங்கிளை நீ ஒரு ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா அது வந்து நீ ஒரு டைல் அண்ட் 4.414 உடஞ்சி போன டைல்ஸ் 400 10 4 அப்படி தானே போகணும், 10 to the power அந்த மாதிரி உடஞ்சி போன டைல்ஸை வச்சு தான் நீ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக பண்ண முடியும் இந்த ரெக்டாங்கிளை. பிகாஸ் இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதை ஒரு ரெக்டாங்கிளோ இல்லை எனி அதர் ஷேப் அதை தானே ஸ்கொயரை நீ ஸ்கொயராக மாற்றும்போது அதுக்கு கொஞ்சம் உடஞ்சி போகணும். ஸோ கம்ஸ் த ஃப்ராக்ஷன் அண்ட் டெசிமல்ஸ். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் யூ டோன்ட் ஹாவ் டு இட் இஸ் ஆல்ரெடி அ ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இதில் படிக்க போகிறது என்ன. ஸோ நம்ம இந்த யூனிட்டில் படிக்க போகிற நம்பர் என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். அதுக்கப்புறமா நான் சொன்னேன்ல ஒரு நம்பர் டு இன்னொரு நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது இதை வச்சு தான் நம்ம வந்து வீடெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். இதுக்காக தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமே. ஸோ நமக்கு அடிஷன் சப்ராக்ஷன் தேவையில்லை, டேரெக்டாக நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 ஃபேக்டர்ஸ் தான் தேவை. அதுக்கு முதல்ல ஒரு நம்பர் தேவை, பேசிக் நம்பர் 1 வந்து இட்ஸ் நைதர் ப்ரைம் நார் காம்போசிட். ஸோ மல்டிப்ளிகேஷன் பற்றி படிப்போம். நம்பர்ஸ்னு அது வந்து ஒரு சைன் ஆஃப் 2 நம்பர்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நம்பர்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ் எடுப்போம். காம்போசிட் நம்பர்ஸ்னு எடுத்தோன்னா அதுக்கு நம்ம வந்து ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு ப்ரைம் வச்சு காம்போசிட் நம்பர்ஸ் எழுதுவோம். ஸோ உனக்கு வந்து லாஸ் ஆஃப் இண்டைசஸ் அண்ட் போர்ட் மாஸ்லாம் வந்து அதுக்கு தேவைப்படும். இந்த சைடு வந்துடணும். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் காம்போசிட் நம்பர்ஸில் லாஸ் ஆஃப் இண்டைசஸ் தேவை. அதே சமயம் இந்த லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா சைன்ஸ் அண்ட் ரூட்ஸ். ஸோ டைரக்டட் நம்பர்ஸ் அண்ட் பவர்ஸ் அண்ட் ரூட்ஸ். பவர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் இண்டைசஸ் வந்துடும், டைரக்டட் நம்பர்ஸ் அண்ட் ரூட்ஸ். இந்த லாஸ் ஆஃப் இண்டைசஸை வச்சு தான் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் போர்ட் மேத்ஸ். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பவர்ஸ் ரூட்ஸ் வந்து ரவுண்டிங் பண்ணும்போது அது வந்து டெசிமலாக ஃப்ராக்ஷனாக பேசிக்லி ரவுண்டிங் அண்ட் எஸ்டிமேஷன் கடைசியில் எல்லாத்துலேயும் வரும். ஸோ இட்ஸ் பேசிக்லி நம்பர்ஸ்லேருந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்பர்ஸ் பார்த்தோன்னா ப்ரைம் நம்பர்ஸ், அதுக்கப்புறமா காம்போசிட் நம்பர்ஸ்லேருந்து லாஸ் ஆஃப் இண்டைசஸ் அது எங்கே வரும், மேலே வரும். ஸோ பவர்ஸ் லாஸ் ஆஃப் இண்டைசஸ், அது பவர்ஸ்லேயே ஆக்சுவலாக ஃப்ராக்ஷன் வச்சு பவர்ஸ் வரும். ஸோ ரூட்ஸு ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், லாஸ் ஆஃப் இண்டைசஸ்னால் அதை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம், மேலே ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வரும். மல்டிபிள்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிபிள்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் வரும். ப்ளஸ் நம்ம இன்டிஜர்ஸ் வச்சு ஆல்சோ நம்ம பண்ணுவோம். ஹவுஸ் ஃபைனலி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வாட் இஸ் த ரூட் காஸ், இது எதனால் எந்த பில்டிங்கை வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்கொயர் டைல் பார்த்தோன்னா 2 tiles and 5 tiles இதை வச்சு தான் ஃபுல் எல்லா ரூம்ஸையும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரூட் காஸ் கண்டுபிடிக்கும்போது இப்போ இது வந்து ரெக்டாங்கிள், இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாமல் வரும்போது அதோட ரூட் காஸ்
இதை மாதிரி ஃபுல் பில்டிங்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ரூட் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது இது ஒரு சின்ன ரெக்டாங்கிள்னு தெரிய வரும். இந்த ரெக்டாங்கிள் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர். இதோட வந்து இப்போ நீ இதை ஆர்டர் பண்ணணும், இதை வச்சு இந்த ரெக்டாங்கிளை நீ ஒரு ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா அது வந்து நீ ஒரு டைல் அண்ட் 4.414 உடஞ்சி போன டைல்ஸ் 400 10 4 அப்படி தானே போகணும், 10 போகிறேன் அந்த மாதிரி உடஞ்சி போன டைல்ஸை வச்சு தான் நீ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக பண்ண முடியும் இந்த ரெக்டாங்கிளை. பிகாஸ் இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதை ஒரு ரெக்டாங்கிளோ இல்லை எனி அதர் ஷேப் அதை தானே ஸ்கொயரை நீ ஸ்கொயராக மாற்றும்போது அதுக்கு கொஞ்சம் உடஞ்சி போகணும். ஸோ கம்ஸ் த ஃப்ராக்ஷன் அண்ட் டெசிமல்ஸ். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் யூ டோன்ட் ஹாவ் டு இட் இஸ் ஆல்ரெடி அ ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இதில் படிக்க போகிறது என்ன. ஸோ நம்ம இந்த யூனிட்டில் படிக்க போகிற நம்பர் என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். அதுக்கப்புறமா நான் சொன்னேன்ல ஒரு நம்பர் டு இன்னொரு நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது இதை வச்சு தான் நம்ம வந்து வீடெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். இதுக்காக தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமே. ஸோ நமக்கு அடிஷன் சப்ராக்ஷன் தேவையில்லை, டேரெக்டாக நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 ஃபேக்டர்ஸ் தான் தேவை. அதுக்கு முதல்ல ஒரு நம்பர் தேவை, பேசிக் நம்பர். 1 வந்து இட்ஸ் நைதர் ப்ரைம் நார் காம்போசிட். ஸோ மல்டிப்ளிகேஷன் பற்றி படிப்போம். நம்பர்ஸ்னு அது வந்து ஒரு சைன் ஆஃப் 2 நம்பர்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நம்பர்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ் எடுப்போம். காம்போசிட் நம்பர்ஸ்னு எடுத்தோன்னா அதுக்கு நம்ம வந்து ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு ப்ரைம் வச்சு காம்போசிட் நம்பர்ஸ் எழுதுவோம். ஸோ உனக்கு வந்து லாஸ் ஆஃப் இண்டைசஸ் அண்ட் போர்ட் மாஸ்லாம் வந்து அதுக்கு தேவைப்படும். இந்த சைடு வந்துடணும். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் காம்போசிட் நம்பர்ஸில் லாஸ் ஆஃப் இண்டைசஸ் தேவை. அதே சமயம் இந்த லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா சைன்ஸ் அண்ட் ரூட்ஸ். ஸோ டைரக்டட் நம்பர்ஸ் அண்ட் பவர்ஸ் அண்ட் ரூட்ஸ். பவர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் இண்டைசஸ் வந்துடும், டைரக்டட் நம்பர்ஸ் அண்ட் ரூட்ஸ். இந்த லாஸ் ஆஃப் இண்டைசஸை வச்சு தான் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் போர்ட் மேத்ஸ். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பவர்ஸ் ரூட்ஸ் வந்து ரவுண்டிங் பண்ணும்போது அது வந்து டெசிமலாக ஃப்ராக்ஷனாக பேசிக்லி ரவுண்டிங் அண்ட் எஸ்டிமேஷன் கடைசியில் எல்லாத்துலேயும் வரும். ஸோ இட்ஸ் பேசிக்லி நம்பர்ஸ்லேருந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்பர்ஸ் பார்த்தோன்னா ப்ரைம் நம்பர்ஸ், அதுக்கப்புறமா காம்போசிட் நம்பர்ஸ்லேருந்து லாஸ் ஆஃப் இண்டைசஸ், அது எங்கே வரும், மேலே வரும். ஸோ பவர்ஸ், லாஸ் ஆஃப் இண்டைசஸ், அது பவர்ஸ்லேயே ஆக்சுவலாக ஃப்ராக்ஷன் வச்சு பவர்ஸ் வரும். ஸோ ரூட்ஸு, ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், லாஸ் ஆஃப் இண்டைசஸ்னால் அதை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம், மேலே ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வரும். மல்டிபிள்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிபிள்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் வரும். ப்ளஸ் நம்ம இன்டிஜர்ஸ் வச்சு ஆல்சோ நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம இதில் எழுதணும் அப்படின்னா நம்பர் லைனில் ஃபஸ்ட்டு 0 போடுவோம். ஸோ விச் இஸ் அ ஹோல் நம்பர். 0 மட்டும் வந்து 0வோட ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து ஒரு ஹோல் நம்பர். நத்திங், ஒன்றுமே இல்லை அப்படின்னா அது ஹோலாக இருக்குது. என்ன வேணாலும் வரலாம், ஹோலாக வரலாம் அப்படின்னு அர்த்தம். 1 அப்படின்னு நம்ம பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம், ஹோலில் இருந்து நம்ம 1ன்னு பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். So 1 is the atom of maths. Can you believe 1 is 1 illa prime numbers are called the atoms of maths. எப்படி கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம ஆட்டம்ஸ்க்கு ஃபிசிக்ஸில் வந்து மேட்டருக்கு சொல்லுவோமோ அதே மாதிரி ப்ரைம் நம்பர். 1 has a privilege that it is neither a prime nor a composite number. ஸோ ப்ரைம் நம்பர்ஸை பற்றி படிப்போம். நம்பர் லைனில் ப்ரைம் நம்பர்ஸ் ஒரு கேட்டகரியில் வருது. அடுத்து நம்பர் 2 பார்த்தோன்னா ப்ரைம், அப்போ இது கண்டிப்பாக காம்போசிட் நம்பர். 3 பார்த்தோன்னா இட் இஸ் ஆட் நம்பர். ஸோ 2 இஸ் ஈவன் நம்பர். 4 பார்த்தோன்னா அது வந்து ஸ்கொயர் நம்பர். ஸோ நம்ம இதை பற்றியெல்லாம் படிக்க போகிறோம். 1க்கும் 2க்கும் நடுவில் இதே மாதிரி நெகட்டிவ் 1ன்னு இருக்கும். ஸோ தே ஆர் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இந்த 1க்கும் 2க்கும் நடுவில் இங்கேயும் 1க்கும் 2க்கும் நடுவில் இன்பிட்வீனில் வந்து there is 1/2. ஸோ ஃப்ராக்ஷனோட another ஃபார்ம் வந்து டெசிமல். 1/2 எழுதுனா அதை 0.5 எழுதிக்கலாம். This is terminating. There is also recurring like -1/3 or 1/3 எழுதணும்னா இப்படி recurring. இந்த மாதிரி போனாலோ டெர்மினேட்டிங் ஆனாலோ ஸ்கொயர்ஸோ க்யூப்ஸோ காம்போசிட், ஆடு, ஈவன், ப்ரைம், ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர், பாசிட்டிவ், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இது எல்லாமே ரேஷ்னல். இது நான் ரெக்கரிங். இது பார்த்தோன்னா இது பாட்டுக்கு அது ரேண்டமாக போயிட்டே இருக்கும். அண்ட் இட் இஸ் போயிட்டே இருக்கும், இட்ஸ் நாட் டெர்மினேட்டிங். இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் இர்ரேஷ்னல் நம்பர்ஸில் வரும். அண்ட் மைனஸ் ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ மைனஸ் நம்பர். திஸ் இஸ் நாட் அட் ஆல் ப்ராக்டிகலி பாசிபிள். ஒரு கோல்டு ஸ்கொயர் இஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் ஆஸ் இட் கெட்ஸ் வார்ம். ஏசியை போட்டு க்யூபை வேணால் யூ கேன் மெயின்டைன் அஸ் அ கோல்டு க்யூப், ஹாட் க்யூப், பட் அ கோல்டு டைல் இஸ் நாட் பாசிபிள். கோல்டு பிளாட் இஸ் நாட் பாசிபிள்.
இதே சமயம் இந்த மாதிரி ரேண்டமாக எது போகும்னா ஒரு ரெக்டாங்கிள். இப்போ இது பார்த்தோன்னா 2 × 3. இது இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இட்ஸ் அ ரெக்டாங்கிள் ஷேப். 6ஓட ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா இப்படி போயிட்டே இருக்கும். அப்போது இதில் 2.44னால கண்டிப்பாக 2 ஹோல் டைல்ஸ் தேவை. இவ்வளவு நம்பர் ஆஃப் பிட்ஸ் தேவை டு கன்வெர்ட் திஸ் ரெக்டாங்கிள் இன்டு அ ஸ்கொயர் நம்பர். ஸோ இந்த மாதிரி பட்டதெல்லாம் இர்ரேஷ்னல். இதெல்லாம் நம்ம வந்து நார்மலாக ரேஷ்னல் என்ன இன்டெலிஜென்ஸ், நம்ம வந்து யோசித்து போய் கடையில் போய் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணலாம். 0.33333 ரிமெம்பர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் இதெல்லாம் நம்மளால் வந்து இர்ரேஷ்னல், இது வந்து லாஜிக்கலே இல்லை. ஸோ தீஸ் ஆர் ஆல் நம்பர்ஸ் கம்மிங் அண்டர் இர்ரேஷ்னல். இர்ரேஷ்னல் ஒன்று தான், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த மாதிரி ஷேப்புக்கு மட்டும்தான் இர்ரேஷ்னல் வரும். இவ்வளோ நம்பர்ஸ் வர புதுசாக வர நம்பர்ஸ் இருக்குது. நார்சிசிஸ்டிக், palindrome அண்ட் பர்ஃபெக்ட் நம்பர்ஸ். நார்சிசிஸ்டிக் தெரியும், பர்சன் ஹூ அட்மைர்ஸ் himself a lot. நார்சிசிஸ்டிக் நம்பர்ஸ் அப்படின்றப்போ இது வந்து ப்ளூரல்ன்றப்போ இட்ஸ் நாட் ஒன்லி ஒன் நம்பர், இட்ஸ் அ குரூப் ஆஃப் நம்பர்ஸ், அ ஃபேமிலி ஆஃப் நம்பர்ஸ். இதில் எல்லாவோட நம்பரோட வேல்யூ, நாட் பிளேஸ் வேல்யூ, மொத்த வேல்யூ ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் 153 and has 3 digits. ஸோ 1 cube + 3 5 cube + 3 cube. இதை பார்த்தோன்னே இப்போ pretend that this is head and this is weight. இதுக்கு ஒரு ஹெட் வெயிட் இருக்குது, அதனால this numbers is also called as the Armstrong numbers as they have head weight. இப்படி நீ 1 cube + 5 cube + 3 cube ஆட் பண்ணால் you will get 153. such numbers are called narcissistic numbers. they are getting their own head weight. அந்த மாதிரி narcissistic peoples have head weight, so they are also called as Armstrong numbers. அடுத்தது palindromic numbers பார்த்தோன்னா palனா இட்ஸ் friend is just like you in the front and the back. ஸோ narcissistic numbers வந்து 1 to 1000குள்ளே ஒன் இஸ் a narcissistic number. அதில் வந்து நாட் அ குரூப் ஆஃப் நம்பர். ஒன்னுன்றதுனாலும் ஒன்னோட பிளேஸ் வேல்யூ என்ன, லைக் ஒன்னோட வேல்யூ என்ன 1. ஸோ 1 cube is 1. அதே மாதிரி 2 power 1. ஸோ சிங்கிள் டிஜிட்டுக்கு எல்லாத்துக்குமே பவர் 1 போட்டு அதே நம்பர்ஸ் வரும். ஸோ சிங்கிள் டிஜிட் ஆல் ஆர் நார்சிசிஸ்டிக் நம்பர்ஸ். அதை தவிர these are the narcissistic 1 2 3 4 there are 4 more narcissistic numbers in between 1 to 1000. palindromic நம்பர்ஸ்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அதே மாதிரி நம்பர் வரும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 121 1331. நடுவில் உள்ள நம்பர் வந்து வித்தியாசமாக இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரீட் பண்ணும்போது 12321. ஸோ palindromic நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஆல்வேஸ் palindromic just like before. அண்ட் 1 to 1000ல் palindromic நம்பர்ஸ்னு பார்த்தோன்னா நிறைய இருக்கும். 11 22 33 99 101 இந்த மாதிரிப்பட்ட நம்பர்ஸ். ஸோ there are totally 108 palindromic numbers between 1 to 1000. பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா if this is a perfect square, இங்கே 2 ஸ்கொயர் இருக்கும், இங்கே 2 ஸ்கொயர் இருக்கும். நம்ம டிவிஷன் வந்து இப்படி எல்லாம் இன்வெர்டடாக போட்டு பண்ணுவோம். pretend that this is also a square. அதுக்கு இங்கேயும் மேலே ஃபார் எக்ஸாம்பிள் சைட் அண்ட் டவுன், இங்கேயும் சைட் அண்ட் அப் ஆர் டவுன் எதை எடுத்தனாலும் இது வந்து these becomes the factors. ஸோ டிவைசஸ். ஸோ இதை மாதிரி ஏதோ ஒரு ஸ்கொயருக்கு உள்ள எல்லா டிவைசஸையும் எடுத்து நீ ஆட் பண்ணால் that gives the number. ஃபார் எக்ஸாம்பிள் 28ஓட ஆல் டிவைசஸையும் இப்படி ஒரே அசனிங் ஆர்டரில் போட்டுட்டு இதில் 28க்கு 1 டைம் 28ன்றது ஒரு ஃபேக்டராக வரும். பட் அதை ஆட் பண்ணால் இப்போ நம்பர் பெருசாக போயிடும். ஸோ அந்த நம்பரை மட்டும் லாஸ்ட்டில் ஆக்சுவலாக இங்கே 28 வரும் இந்த ஃபேக்டர்ஸ்னு பார்த்தா. அதை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் you will get 28. ஸோ இட் இஸ் பர்ஃபெக்ட். There are only 3 perfect numbers between 1 to 1000, that is 6, 28, 4, 96. மெர்சனே அப்படின்ற வார்த்தையில் 2 n இருக்குது. ஸோ இட் இஸ் 2 power n minus 1 m is equal to, அதாவது 3 அப்படின்றது இட் இஸ் 2 power 2 minus 1. 7 அப்படின்றது 2 power 3 minus 1. 31 அப்படின்றது 2 power 5 அப்படின்றது 1. இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த that should also be a prime number. இந்த மேலே இருக்கிற 2 5 2 3 5 இதெல்லாமே வந்து கண்டிப்பாக ப்ரைம் நம்பராக தான் இருக்கணும். இந்த மாதிரிப்பட்ட நம்பர்ஸ் எல்லாமே மெர்சனே ப்ரைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆள் கண்டுபிடிச்சி வச்சுருப்பான். இது மாதிரி நிறைய நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ் கூட இந்த ஃபார்மில் இருக்கும். ஆனால் ப்ரைம் நம்பர்ஸ் எந்தெந்த ப்ரைம் நம்பர்ஸ்லாம் இந்த ஃபார்மில் இருக்குதோ அதெல்லாம் மெர்சனே ப்ரைம்ஸ். சில ப்ரைம் நம்பர்ஸ் இந்த ஃபார்மில் வராது. ஸோ தேட் won't be coming under மெர்சனே நம்பர்ஸாக வராது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெர்சனே நம்பர்ஸை வச்சுட்டு
அடுத்தது கோல்டு பேட்ச் conjecture அப்படின்னா எவ்ரி ஈவன் நம்பர் greater than 2 can be expressed as sum of two prime numbers. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நம்பர் இது வந்து கோல்டு அப்படின்றதுனால ஈவனாக தான் இருக்கும், சிமெட்ரிக்கலாக இருக்கும்னு வச்சுக்கோ. காது இல்லை தோடு போடுறோம், 2 சைடு இருக்கும், அப்படி வச்சுக்கோ. ஈவன் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கோல்டுனாலே இட்ஸ் ஈவன் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வரும். 4, 6, 10 இதெல்லாமே வந்து நம்ம 2 ப்ரைம் நம்பர்ஸை எழுதிக்கலாம். ஓகே, அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதை ப்ரூவும் பண்ணல, யாரும் டிஸ்அப்ரூவும் பண்ணல. இது வந்து ஸ்ட்ராங் கன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது. அது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது தான் ஸ்ட்ராங் கன்ஜெக்ஷன். வீக் கன்ஜெக்ஷன்னு பார்த்தோன்னா எவ்ரி ஆட் இன்டீஜர். இப்போ நம்ம பார்த்தது ஸ்ட்ராங் ஃபார் ஈவன். ஆட் இன்டீஜர் greater than 5 can be expressed as a sum of 3 prime numbers 7, 9, 11, 2 + 2 + 3. ஸோ ஈவனுக்கு வர்றது ஸ்ட்ராங், ஆடுக்கு வர்றது வீக் கன்ஜெக்ஷன். ஓகேவா? திஸ் வாஸ் ப்ரூவன், மேக்கிங் இட் நோ லாங்கர் அ கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன்னா டவுட் இருந்தால் தான் கன்ஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. பட் ஆடுக்கு வரக்கூடியதை ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிட்டார் 2013. ஸோ சம்மரில் பார்த்தோன்னா ஸ்ட்ராங் கன்ஜெக்ஷன்னா ஈவன் நம்பர்ஸ் greater than 4 வந்து நம்பர் 2 ப்ரைம்ஸை வச்சு ஆட் பண்ணி கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வீக் கன்ஜெக்ஷன் வந்து ஆட் நம்பர்ஸ் greater than 7 வந்து 3 ப்ரைம் நம்பர்ஸை வச்சு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிறது ஈமழ்ப். ஈமழ்ப்புன்றது ப்ரைமை நம்ம மாற்றி போட்டால் ஈமழ்ப்புன்னு வரும். அதே மாதிரி ஒரு ப்ரைம் நம்பரை மாற்றி போட்டால் ரிசல்ட்ஸ்னா டிஃப்ரெண்ட் ப்ரைம் நம்பர். ஸோ அதை தான் வந்து த டேர்ம் இப்போ அதை தான் வந்து ஈமழ்ப்புன்னு சொல்லுவோம். ஸோ 13 மாற்றி போட்டால் 31 கிடைக்கும். அப்போது அதுவும் ப்ரைம் நம்பர், இதுவும் ப்ரைம் நம்பர். ஸோ 17, 31, 37, 71 இதெல்லாம் மாற்றி போட்டால் தே ஆர் ஈமழ்ப்ஸ் ஆஃப் 71 இஸ் அன் ஈமழ்ப் ஆஃப் 17 அண்ட் வைஸ் வர்ஸா. இப்போ both the original and the reverse numbers must be prime and they must not be the same number. ஓகேவா? அப்படின்னா மட்டும்தான் இந்த ஈமழ்ப்புன்னு சொல்லுவாங்க. both the numbers are prime numbers. 79 97 prime numbers. இதுக்கப்புறம் there is something else called twin prime pairs. twin prime அப்படின்னா நீ அதுவும் அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பரும் எழுதுனா 2 ப்ரைம் நம்பர்ஸாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் 2 ப்ரைம் நம்பர்ஸ் தட் டிஃபர் பை எக்ஸாக்ட்லி 2. யூஸ்வலாக இப்போ 5 and 7 ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 2 இந்த மாதிரி வரக்கூடிய. யூஸ்வலாக அதுவும் அதுக்கு அடுத்த உள்ள ப்ரைம் நீ எழுதும்போது டிஃப்ரென்ஸ் 2 வந்ததுன்னா தே ஆர் கால்ட் ட்வின் ப்ரைம் பேர்ஸ். இது வந்து நிறைய இருக்குது. 1 to 1000 இருக்கக்கூடிய ட்வின் ப்ரைம் பேர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 ட்வின் ப்ரைம் பேர்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் எல்சிஎம் கொஸ்டின் வந்து 2 மெத்தடில் வரும். ஒன்று வந்து உனக்கு தெரியும், 4 ஆரஞ்சு இருக்குது, 3 ஆப்பிள்ஸ் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வர கெஸ்ட்டுக்கு இதை ஈவனாக கொடுக்கணுன்னா எந்த மாதிரி கவுண்ட் எடுக்கணும். அப்போ இந்த ரெண்டுமே ஏதாவது ஒரு மல்டிப்பிளில் காமனாக இருக்கும், அந்த மல்டிப்பிள் தான் நம்ம வந்து வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மாதிரியும் எல்சிஎம் சம்ஸ் கேட்பாங்க. டியூஷன் டைமிங் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஒரு வீக்கில். இல்லைன்னா அதே மாதிரி சிமிலராக மந்தில் வந்து இவ வாரத்துக்கு ஒரு வாட்டி போவா, வாரத்துக்கு 2 வாட்டி போவா. இல்லைன்னா ஒரு வீக்கில் வந்து இவ வந்து ஆல்டர்னேட் டேஸில் போவா, அவள் வந்து எவ்ரி 2 டேஸ்க்கு போவா. இவங்க எல்லோரும் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறதும் இட் இஸ் ஜஸ்ட் லைக் 4 oranges and 3 apples. There are 2 girls, they both goes to tuition at 2 different times. அப்படி இல்லைன்னா there are 2 persons, they go 2 different speeds. எப்போ they both will meet or they both will become same at a point அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் தான் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ப்ரைமன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு கிராஃபில் எடுத்தால் இதில் இன்ஃபைனைட்லி மெனி ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் எவ்வளோ நம்பர்ஸ் உலகத்தில் இருக்குதோ அதுக்கு உள்ளாடி ப்ரைம் நம்பர்ஸும் காம்போசிட் நம்பர்ஸ் இருக்கும். அதுவும் இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ இன்ஃபைனைட் அப்படின்ட்டு வேறு வேலை இல்லாமல் கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்ச ஆள் பேர் ரைமன். இதெல்லாம் ஒரு மனுஷனா? யாயா மேன்? ஹே ஆயோவா மேன்? ஃப்ராக்ஷனல் இண்டைசஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஆக்சுவலாக √5 டைம்ஸ் √5 is equal to 5 அப்படின்னா 5 to the power 1. 1 வரணுன்னா இங்கே ரெண்டும் ஹாஃபாக இருக்கணும். அப்போ தான் half times half is equal to 1. half plus half is equal to 1 multiplication actually. So
பேசிக்லி ஸ்கொயர் ரூட்னா அது பவரில் 1/2 வரும், அதாவது ஹாஃப் வரும். க்யூப்னா பவரில் 1/3 வரும்.